Hello everyone, nice to meet you. I am Sarvana Kumar. Today நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான கான்செப்ட் என்னன்னா வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ் பத்தி சொல்லணும்னா ஒரு டேட்டா இன்ஃபர்மேஷன் எப்படி வேணா சொல்லலாம். டேட்டா பத்தி நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஒரு டேட்டா வந்து ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணுவோம். என்ன அந்த வேரியபிள், என்ன டேட்டா வந்து எதா வேணா இருக்கலாம். ஒரு பர்சனோட நேமா இருக்கலாம், அவரோட ஏஜா இருக்கலாம், அவரோட ஹைட்டா இருக்கலாம், அவர் எவ்வளவு சேலரி வாங்குறாரு, எல்லாம் அவரை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன், இல்லைன்னா ஒரு ஆர்கனைசேஷனை பற்றி இன்ஃபர்மேஷன், எல்லாமே ஒரு டேட்டா தான். அந்த டேட்டாவை ஒரு மெமரி லொக்கேஷனில் சேவ் பண்ணால் மட்டுமே தான் அந்த டேட்டாவை ஒரு டேட்டா பேஸ், அதாவது எப்படின்னா டேட்டாவை மெயின்டைன் பண்ணுறது தான் டேட்டா பேஸ்லேயோ இல்லை நம்ம பிரிண்ட் பண்ணி ஷோ பண்ணி காட்டுறதுலையோ நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எப்படி நம்ம அதுக்கு வந்து செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது வேரியபிள்ஸ்க்கு. இது எல்லா ப்ரோக்ராமும் யூஸ் பண்ணுற ரூல்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம நடத்தப்படுறது என்னன்னா பைத்தான் ப்ரோக்ராமில் எப்படி வேரியபிள் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ என்ன பண்ண ஸ்டார்ட் அப்படி சொல்லிட்டு ஸ்டார்ட் மெத்தட் போகிறேன். பைத்தான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ என்ன பண்ணேன்னா பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணுறேன். பைத்தான் டைப் பண்ணோன்னா ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணது அப்படின்னா பைத்தான் IDLE வரும். கீழே இருக்கிறது 3.6 கமாண்ட் மோடுல் இருக்கும். கமாண்ட் லைனில் டைப் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு சிங்கிள் லைனாக டைப் பண்ணுவீங்க. பட் ஆனால் ஐடிஎல்ல எப்போதுமே ரன் பண்ணுறது தான் நல்லது. ஓகேவா? என்ன பண்ணனா கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ பைத்தான் ஐடியை வந்து ஓப்பன் ஆகும் எனக்கு. ஓகே, பைத்தான் ஐடியை ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபைல் நியூ போகிறேன். இப்போ வந்து நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதுக்குள்ளே வேல்யூவை கொடுத்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு பைத்தான் ஃபைலை சேவ் பண்ணி வச்சுக்குவோம். ஏன்னா கோடிங் கொடுக்கல, நான் இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடியே டெஸ்க்டாப்பில் இருக்க மாதிரி சேவ் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபோல்டர் ஏன் கிரியேட் பண்ணுறேன்னா ஒரு வேளை பெரிய ப்ராஜெக்ட் இது மாதிரி பண்ணுறப்ப எனக்கு வந்து சோர்ஸ் கோடு வந்து இந்த டிக்ளேர் பண்ணுவேன். ஸோ அந்த சோர்ஸ் கோடு வந்து மிஸ் ஆகக்கூடாது. ஸோ அதுக்காண்டி தான். ஸோ எப்போதுமே ஒரு ஃபோல்டர் போட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம டைப் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இண்டெக்ஸ் டாட் பைத்தான் அப்படிங்கிற ஃபைல் நேம் கொடுத்துக்கிறேன். இண்டெக்ஸுங்கிறது நான் கொடுத்துருக்க ஃபைல் நேம், பைத்தான்ங்கிறது அதோட நான் இப்போ ரன் பண்ண போகிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து பைத்தான். ஸோ அதோட எக்ஸ்டென்ஷன் கொடுத்துக்கிறேன், PYன்னு கொடுத்துக்கிறேன். PYன்னு கொடுத்தா தான் பைத்தான் எடுத்துக்கும். ஓகேவா? இப்போ சேவ் பண்ணிட்டேன்னா வந்து உங்கள்கிட்ட ஒரு டாக்குமெண்ட் காட்டுறேன். அந்த டாக்குமெண்ட்லேருந்து ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பைத்தான் வேரியபிள் டிக்ளேர் பண்ணா கொடுத்துருக்காங்க. வேரியபிள்ஸ் ஆர் கண்டெய்னர்ஸ் ஃபார் ஸ்டோரிங் ஏ டேட்டா வேல்யூஸ். அதாவது என்னன்னா ஒரு வேரியபிளில் வந்து நிறைய டேட்டாவோ இல்லைனா ஒரு டேட்டாவோ ஸ்டோர் பண்ணுறது தான் டேட்டா வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறது தான் வேரியபிள் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அதுக்கு மேலே ஒன்று என்ன சொல்லிக்கிறேன், இப்போ நேம் அப்படி சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துக்கிறேன். இந்த நேம்ங்கிற வேரியபிள் நேம் வந்து நானாகவே கொடுத்துக்கிறேன். ஓகேவா? யூசர் டிஃபைன். யார் யூசர்? நான் தான் யூசர். ஏன்னா நான் தான் இந்த நேம் கொடுக்குறேன். ஸோ நான் தான் யூசர். ஸோ வந்து யூசர் டிஃபைனாக நேம் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ என்ன பண்ணால் அதுக்குள்ள நான் ஒரு டேட்டாவை கொடுக்குறேன். என்ன டேட்டானா சரவணா அப்படிங்கிற நேமை கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நான் செமிகோலன் கொடுக்குறேன். ஓகேவா? பட் ஆனால் செமிகோலன் கொடுக்க தேவையில்லை. என்ன காரணம்னா C++, ஜாவா இது மாதிரி லாங்குவேஜ்லாம் நிறைய பேர் ப்ரோக்ராம் பண்ணுறப்போ மோஸ்ட்லி விடுற சின்ன எரர் என்னன்னா செமிகோலனை வந்து விட்டுருவாங்க. ஓகேவா? கோலன் அண்ட் செமிகோலனை விட்டுருவாங்க. இதுக்கு பேர் செமிகோலன்பாங்க. ஓகே, இது செமிகோலனை விட்டுருவாங்க. ஸோ நிறையா எரர் வரும். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க பைத்தானில் செமிகோலன் வச்சாலும் ஓகே, வைக்காட்டியும் ஓகே, ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணுற மாதிரி வச்சுட்டாங்க. ஏன்னா இதில் வந்து பீரியாரிட்டி வந்து செமிகோலன் கொடுக்காமலே கொடுத்தாலே ரன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் செமிகோலன் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறப்போ இல்லை மற்ற ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறப்போ செமிகோலன் தேவைப்படாது. இது நோட் பண்ணிக்கோங்க, இந்த அண்டர்லைன் நோட் பண்ணிக்கோங்க. செமிகோலன் பைத்தான் லாங்குவேஜில் தேவைப்படாது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணிக்கிறேன், நேம் அப்படிங்கிற மெமரி அட்ரஸில் சரவணாங்கிற டேட்டாவை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். மெமரி அட்ரஸ்னால் என்ன, லொக்கேஷன்னா என்ன, நேம்ங்கிறது தான் லொக்கேஷன். ஓகேவா? இந்த லொக்கேஷனில் சரவணாங்கிற டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். லொக்கேஷனுங்கிற மெமரி அட்ரஸ் இதெல்லாம் எந்த கான்செப்டில் சார் வருதுன்னா முதல்ல நீங்கள் வந்து இந்த வேரியபிள் ஒரு டேட்டா இதில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அண்ட் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் லாஜிக்கல் யூனிட் இது மாதிரி நிறையா நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது, ப்ராசஸரில் ஸ்டோர் பண்ணி ப்ராசஸரில் வந்து இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி ரன் பண்ண வைக்கிறது, இதுக்குன்னு மெமரி, இந்த சரவணாங்கிற டேட்டாக்கான மெமரி எடுத்துக்கிறது, இது எல்லாமே ஒரு மெமரி அட்ரஸில் தான் ஸ்டோர் ஆகும். அந்த மெமரி அட்ரஸ் தான் சரவணாங்கிற நேம் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த சரவணாங்கிறது வந்து மெமரி அட்ரஸ் இல்லைனா நேம்ங்கிறது லொக்கேஷன் கூட சொல்லிக்கலாம். ஓகே, இது கம்ப்யூட்டர் ஆஃப் டேர்மில் சொல்லணும்னா, அதாவது எப்படின்னா கம்ப்யூட்டர் ஆஃப் டேர்ம் சொல்கிறப்ப மெமரி அட்ரஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மெமரி அட்ரஸில் வந்து சரவணாங்கிற டேட்டா வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணால் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணுறேன், நேம் அப்படின்னு கொடுக்குறேன்.
ஓகேவா. ஸோ நேமுங்கிற வேரியபிள் நேமில் நான் கொடுத்த வேரியபிள் நேமில் சரவணாங்கிற டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ நான் நேம் வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறப்ப நேம்ங்கிறது பிரிண்ட் ஆகாது, நேம்குள்ளே இருக்க சரவணாங்கிற டேட்டா வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா. சரவணாங்கிற டேட்டா வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. இது எதுக்குள்ளே இருக்குன்னா நேம்ங்கிற இதுக்குள்ளே இருக்குது. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். த பைத்தான் வேரியபிள் டிட் நாட் நீட் டிக்ளேர் எ டேட்டா டைப். ஓகேவா. அதாவது என்னன்னா டேட்டா டைப் அப்படின்னா என்னன்னா, இப்போ இந்த நம்ம இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங். ஓகேவா. ஸ்ட்ரிங்னா ஒரு எழுத்தா இருக்கு. ஓகேவா. என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ரிமூவ் பண்ணேன். சரவணாங்கிற அதே வேரியபிள் நேம் தான். பட் ஏன்னா இது என்ன டேட்டா அப்படின்னு பார்த்தா இது வந்து டெக்ஸ்ட் டேட்டா. டெக்ஸ்ட்னா ஸ்ட்ரிங்கு. ஓகேவா. எனக்கு ஸ்ட்ரிங்னு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. மற்ற லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா இன்டிஜரில் வாங்குறதா இன்டிஜரு ஃப்ளோட் அப்படிலாம் கொடுப்போம். இப்போ எஸ்டிஆர்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா. எஸ்டிஆர்னு இது கொடுக்குறதுனால இது வந்து என்னன்னா இப்போ டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நான் கொடுத்தேன்னா தான் அது ஸ்ட்ரிங் வேல்யூ. ஓகேவா. டபுள் கொட்டேஷனுக்குள்ளே இதை நான் வந்து கொடுத்தா தான் இது வந்து ஸ்ட்ரிங் வேல்யூ. பட் ஆனால் நான் என்ன பண்ணேன், டபுள் கொட்டேஷனில் கொடுக்கல. ஸோ டேட்டா வந்து தப்பாக தான் கொடுத்துருக்கேன். அதனால் நான் எப்படி கொடுத்தாலும் ஸ்ட்ரிங்காக மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறனால எஸ்டிஆர்னு கொடுத்துருக்கேன். இப்போ பிரிண்ட் பண்ணால் திருப்பி அந்த சரவணாங்கிற டேட்டா பிரிண்ட் ஆகலை. இட்ஸ் நாட் டிஃபைன். ஏன்னா உள்ளே வந்து நம்ம டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்கல. அதனால் இது வந்து ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கல. திருப்பி பிரிண்ட் பண்ணுறேன். சரவணாங்கிற டேட்டா பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா இதற்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், இன்டிஜரில் கொடுக்குறேன், நம்பராக கொடுக்குறேன். என்னோட இன்ட்டு 2, அதாவது இன்டிஜரில் கொடுக்குறேன். ஸோ வந்து 2ன்னு கொடுக்குறேன். ஓகேவா. இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா நான் நேம்ங்கிற வேரியபிளில் இன்டிஜரில் நம்பரில் டேட்டா வாங்குறேன். அந்த நம்பர் வந்து 2, அது இன்டிஜரில் மாற்றுறேன். ஸோ என்ன பண்ணேன், இன்டிஜர் அப்படின்னு சொல்லிட்டு இதை ரிமூவ் பண்ணிட்டேன். இன்டிஜர்னே நான் கொடுக்கல. ஓகேவா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நேம்ங்கிறதுல 2ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். அந்த 2ங்கிறது பிரிண்ட் ஆயிரும். இதுக்கு முன்னாடி இன்டிஜர் அப்படி சொல்லிட்டு முன்னாடி வந்து கால் பண்ணேன். இந்த இடத்துல இன்ட்டுன்னு கால் பண்ணேன். ஸோ இன்டிஜர்னு தெரிஞ்சிச்சு. இப்போ என்னன்னா இது என்ன டைப்பில் இருக்குன்னு நான் பார்க்க போகிறேன். பிரிண்ட் டைப்புங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா. அந்த ஃபங்க்ஷனில் நேம் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆன 2ஓட டேட்டா டைப் பண்ணேன். ஸோ கிளாஸ் இன்ட்னா இன்டிஜர். அது எப்படி நேம்ங்கிற வேரியபிள் கொடுத்துருக்கேன், இதில் 2ன்னு கொடுத்துருக்கேன். டபுள் கொட்டேஷனுக்குள்ள கொடுத்துருந்தா, இப்படி டபுள் கொட்டேஷனில் கொடுத்துருந்தா அது வந்து ஸ்ட்ரிங்கு எழுத்தாக எடுத்துக்கும், டெக்ஸ்டாக வேர்டாக எடுத்துக்கும். ஓகேங்களா. பட் ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2ன்னு தான் கொடுத்துருக்கேன். முன்னாடி வந்து இன்ட்டு அப்படின்னு கூட நான் கொடுக்கல. இந்த இடத்துல நான் இன்டிஜர் அப்படின்னு கூட நான் டேட்டா டைப் வந்து மென்ஷனே பண்ணலை. ஆனால் எப்படி இன்டிஜர்னு எடுத்துக்கிட்டேன்னா டிஃபால்ட்டாகவே பைத்தானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டேட்டாவை மட்டுமே கொடுத்தா போதும். அது டபுள் கொட்டேஷனுக்குள்ளே இருந்தால் ஸ்ட்ரிங்னு எடுத்துக்கும், 2ன்னு கொடுத்தா இன்டிஜராக எடுத்துக்கும், 12.0ன்னு கொடுத்தா ஃப்ளோட்டாக எடுத்துக்கும். ஃப்ளோட்டுனா பாயிண்டில் வருது பார்த்தீங்கன்னா 10.0, 1.0, 2.0 இந்த மாதிரி பாயிண்டில் வருது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃப்ளோட்டுனாங்க. ஸோ டேட்டா டைப் வந்து மென்ஷன் பண்ணணும்னு இங்கே அவசியம் கிடையாது. ரெண்டாவது கான்செப்ட் பாருங்கள், இந்த வேரியபிள் டிஸ்பிளே யூஸ் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா. எந்த ஒரு வேரியபிளையும் நம்ம ஷோ பண்ணுறதுக்கு இப்போ வந்து நேம்ங்கிறதுல வந்து 2ங்கிற டேட்டா ஸ்டோர் ஆயிடுச்சு. ஆனால் நான் பிரிண்ட் பண்ணி காட்டணும்னா இந்த டேட்டாவை நேம்ங்கிறதுக்குள்ளே இருக்க இந்த 2ங்கிற டேட்டாவை நான் காட்டணும்னா பிரிண்ட்டுங்கிற இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணால் மட்டுமே தான் இந்த டேட்டாவை வந்து நான் பிரிண்ட் பண்ணி காட்ட முடியும். ஸோ இப்போ ஷோ பண்ணுறேன். ஸோ 2ன்னு கொடுத்துருச்சு. கீழே இருக்க அந்த கிளாஸ் இருக்கான ப்ரோக்ராமும் ரன் ஆயிடுச்சு. அடுத்தது வேரியபிள்ஸ்க்கான ரூல்ஸ். இது எல்லா ப்ரோக்ராம்லையும் ஒரே ரூல் தான். என்ன ரூல்னா, ஏ வேரியபிள் நேம் மஸ்ட் ஸ்டார்ட் வித் லெட்டர் ஆர் அண்டர்ஸ்கோர். அதாவது ஒரு வேரியபிள் நேம் வந்து லெட்டரில் ஸ்டார்ட் ஆகலாம். லெட்டர்னா இந்த நேம் கொடுத்துருக்கேன்னா இந்த நேம்ங்கிறது ஒரு லெட்டர் தானே, லெட்டரில் ஸ்டார்ட் ஆகலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அண்டர்ஸ்கோர், இதுக்கு முன்னாடி அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ அண்டர்ஸ்கோரில் இங்கே மாற்றிட்டேன். ஸோ பிரிண்ட்லேயும் அதே மாதிரி அண்டர்ஸ்கோரில் போய் மாற்றிட்டேன். ஸோ அண்டர்ஸ்கோர் நேம் அப்படிங்கிற வேரியபிள் நேமில் ஸ்டோர் ஆகிருக்க 2ங்கிற டேட்டா பிரிண்ட் ஆகும். ஸோ 2ங்கிற டேட்டா பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ வந்து அண்டர்ஸ்கோர் இல்லாமல் லெட்டராகவும் கொடுக்கலாம், இல்லை அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி தான் வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். எப்படி இப்போ வந்து எப்படி கொடுக்குறோன்னு நம்ம பார்த்தாச்சு. எப்படிலாம் கொடுக்கக்கூடாதுன்னு பார்க்கலாமா. ஏ வேரியபிள் நேம் கேனாட் ஸ்டார்ட் வித் நம்பர். என்ன பண்ணுறேன்னா இதை நேம்னு இருக்கா, நேம்ங்கிற அண்டர்ஸ்கோர் நேம்ங்கிற வேரியபிளில் 2 அப்படிங்கிற டேட்டா இருக்குது. நான் என்ன பண்ணேன்னா 1 2 3ன்னு கொடுக்குறேன். வேரியபிள் நேமை 1 2 3ன்னு கொடுக்குறேன். இப்போ பிரிண்ட் ஆகுமா,
cannot assign a literalனா 1 to 3 அதாவது நியூமரிக்கலா நம்பரை வந்து வேரியபிள் நேமா கொடுக்க முடியாது. ஓகே, நம்பரை வந்து வேரியபிள் நேமா கொடுக்க முடியாது. அண்டர்ஸ்கோர்ல யூஸ் பண்ணி கொடுத்து பார்ப்போம். ஸோ அண்டர்ஸ்கோரில் கொடுக்குறப்ப டேட்டா வாங்கிக்குது. அப்போனா அது நியூமரிக்கல் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது வந்து நம்பரில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. 1 2 3 493 அப்படி சொல்லிட்டு எந்த ஒரு நம்பரில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. முன்னாடி அண்டர்ஸ்கோர் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இண்டிஜர் நம்பர் போட்டு அதை வேரியபிள் நேம் கொடுத்தா மட்டுமே தான் பிரிண்ட் ஆகும். எடுத்தோடனே நீங்கள் நம்பரில் கொடுத்தீங்கன்னா நம்பர் வந்து எடுத்துக்காது. அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ வேரியபிள் நேம் கேன் ஒன்லி கண்டெயின் ஆல்ஃபா நியூமரிக்கல் அண்ட் அண்டர்ஸ்கோர் A to Z கேபிட்டல் லெட்டரை கொடுத்துருக்காங்க 0 to 9 அண்டர்ஸ்கோர். அதே தான், அதாவது நம்ம வேரியபிள் நேம் வந்து நீங்கள் கேபிட்டல் லெட்டர்லையும் கொடுத்துக்கலாம், ஸ்மால் லெட்டர்லையும் கொடுத்துக்கலாம். ஸோ அது வந்து பிரச்சனை கிடையாது. ஓகேவா, அடுத்த கான்செப்ட் பாருங்க. வேரியபிள் நேம்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ், ஏஜ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் ஸ்மால் லெட்டரில் ஏஜ்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துட்டு மீதி இருக்கிறதெல்லாம் ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஃபுல்லாமே கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த 3 வேரியபிள் இருக்கு. ஓகேவா, இந்த 3 வேரியபிள் டிஃப்ரெண்ட். எப்படி சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் என்னன்னா ஸ்மால் லெட்டரில் இருக்க ஏஜ், இதுக்கு வந்து நான் வேல்யூ கொடுக்குறேன் 23ன்னு கொடுக்குறேன். கேபிட்டல் லெட்டரில் இருக்க ஏஜ் இதுக்கு 45ன்னு கொடுக்குறேன். இப்போ பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணுறப்ப ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே நேம் தான். பாருங்கள், ஏஜ் ரெண்டுமே ஒரே நேம் தான். பட் ஆனால் இது கேபிட்டல் லெட்டரில் இருக்குது, ஸ்மால் லெட்டரில் இருக்குது. என்ன பண்ணுறேன்னா, ஸ்மால் லெட்டரில் இருக்கிறதுல வந்து 23ன்னு கொடுத்துருக்கேன், கேபிட்டல் லெட்டரில் இருக்க 45ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ திருப்பி இந்த ஸ்டேட்மெண்ட்டை காப்பி பண்ணிக்கிட்டு பிரிண்ட் பண்ணுறதுக்கு பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே வந்து ஃபுல்லாக கேப்ஸில் மாற்றிக்கிறேன். ஸோ 2 ஒரே நேமில் இருக்க வேறு கேபிட்டல் ஸ்மால் லெட்டரில் இருக்க வேரியபிள். ஸோ பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ 23ங்கிறது ஸ்மால் லெட்டரில் இருக்கிற டேட்டா, 45ங்கிறது கேபிட்டல் லெட்டரில் இருக்க டேட்டா. அதுதான் இந்த கான்செப்டில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா, என்னென்ன டேட்டா டைப்ஸில் வந்து டேட்டா இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா, இப்போ நான் x = சரண், y = பாலா, sorry 1 2 3, z = 20.5 கொடுத்துருக்கேன். ஓகேவா, இப்போ என்னன்னா பிரிண்ட் பண்ணுறேன். எதை பிரிண்ட் பண்ணேன்னா, எக்ஸை பிரிண்ட் பண்ணுறேன். எக்ஸை மட்டும்தான் பிரிண்ட் கொடுத்துருக்கேன். எக்ஸில் இருக்க டேட்டா சரண்கிற டேட்டா பிரிண்ட் பண்ணுறப்ப சரண்கிற டேட்டா பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆயிடுச்சா, சரண்கிற டேட்டா கீழே இடத்துல பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா, அடுத்தது இதோட டைப்பு. இதுக்குள்ளேயே டைப்புங்கிற பிரிண்டுக்குள்ளேயே டைப்புங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன், பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ டேட்டா சரண், அதுக்குள்ளே இருக்க டைப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு. ஸ்ட்ரிங்குனா ஒரு வேர்டாக இருக்குது பாருங்கள். சரவணா அப்படிங்கிறது வந்து ஒரு வேர்டு, இது வந்து ஒரு வேர்டு, இது வந்து ஸ்ட்ரிங்கும்பாங்க. கம்ப்யூட்டர் டேர்மில் வந்து ஸ்ட்ரிங்கும்பாங்க. இந்த ஸ்ட்ரிங்கை நீங்கள் மென்ஷன் பண்ணுறப்ப டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்து உள்ளே நீங்கள் எந்த வேர்டு கொடுக்கணுமோ அந்த வேர்டை வந்து டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்கணும். இப்படி கொடுத்தாதான் இது வந்து ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கணும். இப்போ 1 to 3 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது வந்து இன்டிஜர். 20.5ன்னு கொடுத்துருக்கேன். இது வந்து ஃப்ளோட்டு. ஏன்னா 0.5ன்னு வந்துருக்கு பாருங்க, பாயிண்ட்ல வந்துச்சுன்னா ஃப்ளோட்டு. ஓகேவா, இப்போ என்ன பண்ணேன்னா அடுத்து என்ன பண்ணால் ஒய்யை பிரிண்ட், இந்த டைப் வந்து ஒய்யோட டைப் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். ஒய்யோட வேல்யூ 1 to 3. இதோட டைப் என்ன, இன்டிஜர் டைப். அடுத்தது இசட்டை கொடுக்குறேன். இசட்டில் எந்த வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு, 20.5 ஃப்ளோட்டு. ஸோ ஃப்ளோட்டுங்கிற டேட்டா டைப்பை காட்டும். ஓகேவா, தென் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஓகே இப்போ 3 இது பார்த்தாச்சு. என்ன பார்த்தா, ஸ்ட்ரிங் பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் பார்த்தோம். இப்போ கமாண்ட் லைனில் போட்டுக்கிறேன். இந்த கமாண்ட் லைன் எதுக்குன்னா, கோடிங் வந்து இந்த கோட் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ஆஸ் அப்படின்னு போட்டு ஸ்ட்ரிங் இது மாதிரி ஒரு கமாண்ட் லைன்லாம் எதுக்கு போடுறோம்னா, நம்மளோட நோட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் காண்டி, நம்ம எது மாதிரி டேட்டா பண்ணியிருக்கோம், ஒரு டாக்குமெண்ட்ரி காண்டி தான். நமக்கு வந்து நம்ம எந்த டேட்டா டைப் பண்ணியிருக்கோம், எந்த மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது சொல்லிட்டு ஒரு நோட்ஸ் மாதிரி கொடுத்துக்கலாம்.
ஒரு ஃபார்முலா கொடுத்துருந்தாலோ இல்லை ஒரு டேட்டா கொடுத்துருந்தாலோ எதுக்கு நம்ம கொடுத்துருக்கோம், அந்த டேட்டா எங்கேருந்து வருது சும்மா எடுத்துக்கலாம். இந்த கோடெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகாது, இதெல்லாம் கம்பைலர் வந்து ரன் பண்ணாது. எது ரன் பண்ணோம்னா இந்த ஆஸ் சிம்பிளுக்கு முன்னாடி இருக்க டேட்டா மட்டும், இது மட்டும்தான் எடுத்துக்கும். இந்த ஆஸ் சிம்பிள் போட்டு நீங்கள் என்ன டெக்ஸ்ட் கொடுத்தாலும் அது நோட்ஸாக தான் எடுத்துக்கும். நம்மளோட கிளாரிஃபிகேஷன் நம்ம என்னென்னா டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து எக்ஸ் சரவணாங்கிற ஸ்ட்ரிங் டேட்டா, y123ங்கிறது இன்டிஜர் டேட்டா, z = 20.5ங்கிறது ஃப்ளோட் டேட்டா. ஓகேவா? பிரிண்ட் கொடுத்துட்டு எக்ஸ் கொடுத்தோம்னா டேரெக்டாக அந்த டேட்டா பிரிண்ட் ஆகிரும். டைப் கொடுத்தீங்கன்னா அந்த சரண் உள்ளே இருக்க சரண் எக்ஸுங்கிற வேரியபிள் உள்ள இருக்க சரண் எந்த டேட்டா டைப்னு தெரியும். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னன்னா மல்டிபிள் வேரியபிள் டிக்ளேர் வித் பைத்தான். மல்டிபிள் வேரியபிளை எப்படி நம்ம வந்து டிக்ளேர் பண்ண முடியும் அப்படின்னு பைத்தானில் பார்ப்போம். இந்த ஃபீச்சர்ஸ் வந்து மற்ற ப்ரோக்ராமிங்கில் கிடையாது. எக்ஸ் கமா ஒய் கமா இசட் கொடுத்துட்டேன். ஓகேவா? கொடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா சரண் அப்படின்னு கொடுத்துட்டேன், ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்துட்டேன். அடுத்தது 1 2 3 அப்படிங்கிற ஒரு இன்டிஜர் வேல்யூ கொடுத்துட்டேன். 30.5 அப்படிங்கிற ஃப்ளோட் வேல்யூ கொடுத்துட்டேன். ஓகேவா? என்ன இது புரியல கான்செப்ட்? ஓகேவா? எக்ஸுங்கிறது ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன், ஒய்ங்கிற வேரியபிள் கொடுத்துருக்கேன், இசட்டுங்கிற வேரியபிள் கொடுத்துட்டேன். 3 வேரியபிளும் சேமாக கொடுத்துட்டேன். ஓகேவா? அப்போ இந்த எக்ஸுங்கிற டேட்டாவில் இந்த சரண்கிற டேட்டா ஸ்டோர் ஆகும். ஸோ இது ஸ்ட்ரிங் டேட்டா. கமா கொடுத்துருக்கேன், அடுத்து கமானா அடுத்த எடுத்துன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஒய்ங்கிறதுல வந்து இந்த 1 2 3 அப்படிங்கிற டேட்டா ஸ்டோர் ஆகும். இசட்டுங்கிறதுல 30.5ங்கிற டேட்டா ஸ்டோர் ஆகும். ஆனால் நான் பிரிண்ட் பண்ணுறப்ப பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறப்ப இங்கே மென்ஷன் பண்ணுறேன் எக்ஸு ஒய் இசட். டிக்ளேர் பண்ணுறப்ப மல்டிபிள் வேரியபிள் யூஸிங் மல்டிபிள் டேட்டாவை வந்து கால் பண்ணுறேன். ஓகேவா? என்னன்னா இப்போ பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுத்தோன்னா இந்த எக்ஸுகள் இருக்க சரணுங்கிற டேட்டா ஸ்டோர் ஆகிடும், டிஸ்பிளே பண்ணும். அடுத்து ஒய்ங்கிறதுல கொடுத்தா 1 2 3 டிஸ்பிளே ஆகும். இசட்டுன்னு கொடுத்துருக்கனால 30.5ன்னு ஷோ ஆகும். ஓகேவா? ஷோ ஆயிடுச்சா? அடுத்து இது எப்படின்னா மல்டிபிள் வேரியபிளை வந்து ஒரே லைனில் நம்ம டிக்ளேர் பண்ணுறது இது பைத்தானில் மட்டும்தான் முடியும். அடுத்தது என்ன பண்ணுறேன், இது கம்மாவாக கொடுத்துருக்கேன்னா இப்போ என்ன பண்ணுறேன், ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்றேன். புரியுற மாதிரி ஒரு ரியல் டைம் கான்செப்டோடய சொல்கிறேன். இப்போனா யூசர் கமா பாஸ்வேர்ட். ஓகேவா? கமா கொடுத்தா மல்டிபிள் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறது. ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்கோம்னா யூசர் ஈக்குவல் டு பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு சரண் கொடுத்துருக்கேன். அதாவது இப்போ இதுக்கு என்ன மீனிங்னா யூசரும் பாஸ்வேர்டு 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்க, இந்த 2 வேரியபிளும் சரண்கிற ஒரே டேட்டா வந்து ஸ்டோர். அதாவது என்னன்னா மல்டிபிள் வேரியபிள் பட் ஸ்டோர்ட் வித் ஒன் டேட்டா, சேம் டேட்டா. சரண்கிற சேம் ஒரே ஒரு டேட்டா பாஸ்வேர்டுக்கும் ஈக்குவல், பாஸ்வேர்ட்லேயும் ஸ்டோர் ஆகும், யூசர்லேயும் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? அதான் இங்கே நீங்கள் நான் காட்டியிருக்கேன். சொன்னால் பிரிண்ட்டுங்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுறேன்னா யூசர் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ சரண்கிறது பிரிண்ட் ஆகும். ஓகேவா? சேம் அதே மாதிரி என்ன பண்ணலாம், பிரிண்ட்ங்கிற ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது கொடுக்குறேன். அதுவும் சரண் பிரிண்ட் ஆகும். இந்த கான்செப்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நீங்கள் சைன் அப் பண்ணுறப்ப ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பீங்க, அதே யூசர் நேம் பாஸ்வேர்டை திருப்பி லாகின் பண்ணுறதுன்னு கொடுப்பீங்க. அப்போ வந்து இது ரெண்டுமே கரெக்டாக இருந்தால் தான் உங்கள் பேஜுக்குள்ளே அலோவ் பண்ணணும், இல்லைனா நாட் யூசர் அப்படி சொல்லிட்டு உங்களை ரிஜெக்ட் பண்ணிடும். ஸோ அது மாதிரி கான்செப்ட் யூஸ் பண்ணுறப்ப சேம் டேட்டா வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ யூசரும் பாஸ்வேர்டும் 2 வேரியபிள் இருக்குது, ரெண்டுத்துக்கும் ஒரே டேட்டா சரவணாங்கிற டேட்டா, அதை தான் இப்படி டிக்ளேர் பண்ணுறது. கமா கொடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு டேட்டா ஸ்டோர் ஆகுது. ஆனால் இது மாதிரி ஈக்குவல் கொடுத்தீங்கன்னா மல்டிபிள் வேரியபிள் ஸ்டோர் வித் சேம் ஆர் ஒன் டேட்டா. ஓகேவா? ஓகே, இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து உங்களுக்கு நிறையா கான்செப்ட் இருக்குது.
கேஸ்டிங்கிற கான்செப்ட் இருக்குது. வேரியபிளோட ஒரு கண்டினியூஸ் தான் அதெல்லாம். கேஸ்டிங் அண்ட் நம்பர்ஸ் இருக்குது. அந்த கான்செப்ட் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.